என்னடா இவனுக்கு இன்னும் காணோம்? இவங்களுக்கு என்ன நம்ம படத்தோட ஹீரோன்னு நினைப்பாடா? வர வர இவனுங்க பண்ற அடப்புற தாங்கவே முடியல மச்சி. இவங்க இவ்வளவு கோவமா யார திட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம படத்தோட ஹீரோஸ் பத்தி தாங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸ். இவங்க ஒத்துமையை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. என்ன பாக்குறீங்க? 2 பேரும் சூர்யா தாங்க. என்ன ஒரு சின்ன வித்தியாசம். அதனால தான் என்னமோ இவங்க ஃப்ரெண்ட்ஸு பிளாக்கு ஒயிட்டு சூர்யான்னு கூப்பிடுறாங்க. ஏடா தர்மாக்கோல் பிடிக்கிறவனுக்கு இவ்வளவு சீனா? எது தர்மாக்கோலா? படத்துக்கு சினிமோட்டோகிராஃபரும் எடிட்டும் தேவையில்லாம முடிவு பண்ணிட்டியா? தர்மாக்கோல் நாங்க பிடிச்சா இந்த வேலையை யாரு பாக்குறது? செட் ஆகாது மச்சி. நீங்க எடுக்கிற படத்துக்கு ஹெல்ப் பண்றதே பெருசு, இதுல தெர்மாக்கோல் வேற பிடிக்க சொல்றியா? பின்ன இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ண வாடா உங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. நீங்க எல்லாம் படம் எடுக்கும்போது நாங்க எடுக்க மாட்டோமாடா? நம்மளை எதிர்த்து படம் எடுக்க போறானுங்களாண்டா. எங்களை எழுத்து ஒரு படம் இல்லடா, ஒரு ஷார்ட் எடுத்துக்காரு. இதுக்காகவே படம் எடுத்து காட்டுறா. போடா போடா, பார்க்கதானே வா பங்காளி போலாம். டேடே முடியுமாடா? நீ பாட்டுக்கு தைரியமா சவால் விட்டு வந்துட்ட. கேமரா, கேஸ்டிங், ஹீரோ ஹீரோயின் நிறைய விஷயம் இருக்கே. தேடி பாப்போம் மச்சி. இல்லடா ஓவரா பண்ணா. என்ன நமக்கு எதுவும் வராதா? அந்த ஜுண்டிக்காரனே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு என்னடா? என்னானாலும் சரி, நம்மளை இந்த படத்து மூலியமா லாக் இல்லாதவன் சொன்னவங்களுக்கெல்லாம் நம்ம யாருன்னு காட்டுறோம். ஆனா அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. அத உர்ரா, சினிமோட்டோகிராஃபர் நான் இருக்கேன், எடிட்டிங்க்கு நீ இருக்க, மற்றதுக்கெல்லாம் நம்ம அரவிந்த், கிஷனு, நிர்மலே அவனுக்கு பார்த்துக்கானுங்க விடுறா. டே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லடா. கேஸ்டிங் எங்கடா போய் தேடுவோம்? இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர்ல கேஸ்டிங் கார்டா கஷ்டம். அதை விட பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட். ஓகே பங்காளிடா. ஹாட உனக்கு என்ன இன்சல்ட் பண்றதே பொழப்பா போச்சு. ஹீரோயினை தேடிட்டு நம்ம ஹீரோக்கள் ரோடா சுத்தர கரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இதை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கூடாது. அவங்க ஹீரோயினை மட்டும்தான் தேடினாங்க. மச்சி அவ ஓகேவான்னு பாரு. ஐயா அப்ப அவ மொக்க பீசுரா. டேய் எப்படியாச்சும் இங்கேயாச்சும் கிடைப்பாளாடா? ஏ அங்க பாரு. வாவ் சா ஆன்ட்டியா போச்சேடா. வா கீழே போய் பார்க்கலாம். வா வா வா. அச்சச்சோ சித்தி என் போட்டோ. சரி வீடு பேப்பர் தானே. சரி. என்னடா இது மச்சான்? இங்கே பாரு காகிதம். யாருடா இது? ஏய் செமையா இருக்காடா. வா போய் தரலாம். டேய் அந்த பொண்ணா இருக்குமோ? டேய் போடா, டேய் கேளுடா போடா. டேய் நீ கேளுடா. டேய் கேளுடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம். ஷார்ட் ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிம் நான் நடிக்கிறேன். யாருப்பா நீங்க? ஆன்ட்டி இந்த மாதிரி இங்க காலேஜ் ப்ராஜெக்ட்காக ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்க பொண்ணை நடிக்க வைக்க முடியுமா? என்னோட லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மம்மி. ஐயோ வேண்டாம், முடியவே முடியாது, சான்ஸே இல்ல. ஆன்ட்டி ஒரு நிமிஷம். நீங்க அன்சிகா மத்துவானியோட அக்கா தானே? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஏய் ஆமா ஆமா ஆமாடா, இவங்க தான்டா. இப்போ என்ன, என் பொண்ணு நடிக்கணும் அவ்வளவுதானே? இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஓகே கால் பண்ணுங்க. சித்தி மாம் நான் பாத்துக்கறேன்டா. ஆனா ஒரு கண்டிஷனரா? நானும் ரோல் பண்ணுவேன், ஓகேயா? உங்களுக்கு இல்லாத ரோல் ஆன்ட்டி, எவ்வளவு வேணா ரோல் பண்ணுங்க. சரி வரங்க ஆன்ட்டி. சரிப்பா. ஆன்ட்டி பியூட்டின்னு சொன்னனால பண்ணிட்டு போற லூட்டியை பாத்தியா? எது எப்படியோ நம்மளுக்கு ஹீரோயின் கிடைச்சாச்சு. ஹீரோயின் மட்டுமா? ஹீரோயின் கிடைச்சதுக்கு
இவ்வளோ ஒன்றும் சிரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் அது உண்மைதாங்க. அதுக்காக ஒன்றும் அவங்க சிரிக்கல. இந்த கூத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டே பிளாக்கு, போன்ல அவன் குரலை வச்சு பார்க்கும்போது அஜித் மாதிரி அட்டகாசமா இருந்துச்சுடா. ஆமா ஒயிட்டு, அவன் போன்ல பேசும்போதே அவன் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுது. ஆமா, வாங்க போய் I பார்த்தேன். have many work. I call you later. அது யாரா அவன்? இவனா? எப்படியோ அப்படி இப்படி இந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஹீரோக்கு எப்படி அலைய போறோமோ. டேய், அவர் ஓகேவான்னு பாரு. அப்ப அந்த பைத்தியக்காரன் இப்ப இந்த பிச்சைக்காரனா உங்களோட ரவுசுடா. இப்பெல்லாம் எவனை பார்த்தாலும் ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருக்குடா. டே மச்சி, நம்ம படத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காருடா. அவரை தவிர வேற யாருமே நம்ம படத்துக்கு ஷூட் ஆக மாட்டாங்க. யாருடா அது? வேற யாரும் இல்ல, இந்த ஒயிட்டு தான். அதுக்கு அந்த பிச்சைக்காரனே மேல். என்னை இன்சல்ட் பண்றதுதான் உன் பொழப்பே வாடா. இவன் வேற. ஏய், அங்க பாருடா. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஹீரோயினையும் அவங்க சித்தியையும் ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டாங்க, தப்படுத்தக்கூடாது. ஆனால் ஹீரோவை கொஞ்சம் மண்டை கிளவு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஹலோ, யாரா நீங்க? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு ஒரு பிகரை உசார் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தான் அவகிட்ட எல்லாமே ப்ரப்போஸ் பண்ண போறேன். நடுவுல நந்தி மாதிரி வந்து கெடுத்துறாதீங்கடா, போங்கடா. இன்னும் அடுத்த பிகரை உசார் பண்ணணும்னா 6 மாசம் கடுமையா உழைக்கணும். அந்த வழி உங்களுக்கு தெரியுமாடா? நான் ஒரு படம் எடுக்கிறேன், அதுல உன்னை ஹீரோவா போட டிசைட் பண்ணிட்டேன். நீ ஒரு பொண்ணு பின்னாடி போகணுமா இல்ல எல்லா பொண்ணும் பின்னாடி வரணும்? கண்ணா, லக்ஷ்மி ஒரு தடவை தான் உன் வீட்டு காலிங் பெல்ல அடிக்கும். நீ அப்பவே டோரை திறக்காட்டி நீ எப்பவுமே திறக்க முடியாத மாதிரி போயிடும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. டீலா நோ டீலா? டீல். ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருவே. அவனை விடுறா. டேய், காலங்காத்தாலே வந்துட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்கடா டேய், போய் படிங்க. சபா, ஆனாலும் உங்க அண்ணன் ரொம்ப டெரர்ரா. காலையில இருந்து இங்கேயோ உட்காந்துருக்கானுங்களா இவனுங்கள? டேய், உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? ஒரு மனுஷன் காலையில இருந்து இங்கே உட்காந்துருப்பான். ஏண்டா டேய், நீங்களா உருப்படவே மாட்டீங்கடா. இவங்க அண்ணன் இவ்வளவு திட்டுறான், கொஞ்சமாச்சு பையங்களுக்கு ரோசம் வருதா பாருங்க. அந்த டைம் இவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வேற, அது என்னன்னு பாருங்க. படத்துக்கு வில்லன் கிடைச்சிட்டாருடா. என்னடா சொல்ற? உங்க அண்ணன் தான்டா நம்ம வில்லன். நீதான் என் படத்துக்கு வில்லன். வில்லனா? நானா? அண்ணனவே நம்ம ஹீரோஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. சரி, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, டேக்கு போக வேண்டியதுதான். எவ்வளோ ஆட்டோகிராஃப்ஸ், எவ்வளோ போட்டோகிராஃப்ஸ், எல்லாத்தையும் எப்படி சமாளிப்பேன்? என்னம்மா ஹீரோயின் மேடம், ரெடியா? போது, எவ்வளவு நேரம் தான் போடுவேன்?
ஏயா உன்னை வில்ல மாதிரி நடிக்க சொன்னா ஹீரோ மாதிரி பில்டப் Sorry, பண்ணிட்டு sorry, இருக்கியா? வாயா போலாம். ஓகே ஓகே. சொல்லி தர மட்டும் பண்ணு, தேவையில்லாத சீன் போடாத. கை கொஞ்சம் அப்படியே பின்னாடி கொண்டு போய் அந்த ஹீரோயின் சுத்தி வந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதாவது அன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மர் நடிச்சாரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம டிஆர் மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா. ஆதாய மச்சி வாழைக்க பச்சி உடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி நம்ம நடிகர் திலகத்தை பாத்தீங்கல்ல. ஓகே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பண்ணாருல்ல. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஹைலைட்டே நம்ம விஸ்வரூபம் கமல் மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, சான்ஸே இல்ல. தக 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 தின 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 நக 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 திட்டுக்கு தான 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 திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகிட்டு தகத தி 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவ நீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா. அந்த அளவுக்கு இல்லைன்னாட்டியும் ஓரளவுக்கு பண்றேன். ஏதோ பண்ணப்பா. அப்படிதான். ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிரஷன். அங்கேயே வீசிட்டு இருக்காரு, இங்கே கொஞ்சம் வீசுவா. எங்களை எல்லாம் பார்த்தா ரோல் பண்ற மாதிரி தெரியலையா? கைஸ் எல்லாம் ரெடியா? இப்படி வா. இவ வேற கூப்பிடுறான். ஒரே ஒரு செட் ஆயிருச்சோ? யோ போன் எடுத்து உள்ள வையா. ஓகே ஓகே. கேமரா ரோலிங் ஆக்ஷன். எனக்கு ஒரு ரோல். படுவா ராஸ்கோ. இவ்வளவு பிரச்சனை இல்ல, அங்க பெர்ஃபார்மன்ஸ் பாரு. ஆரம்பமே இப்ப இருக்கு. ஓகே கேமரா ரோலிங் ஆக்ஷன். இப்படி எல்லாம் திட்டிட்டு இருந்தீங்கன்னா என் பொண்ணு கூப்பிட்டு கிளம்பிடுவேன். நீங்க சூப்பரா பண்ணீங்க ஆண்டி, ஆனா இப்ப இல்ல, அப்புறம் வாங்க. அப்படி வாங்க வலிக்கு. கேமரா ரோலிங் ஆக்ஷன். கேமரா ரோலிங் ஆக்ஷன். சினிமாட்டோகிராஃபர் நான் இருக்கேன், ரோலிங்க்கு அந்த ஆண்டி இருக்கிறாங்க. ஆமாங்க, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. நம்ம சிம்பிளா பார்த்துட்டு படம் ஓகேன்னு சொல்லிடுறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு, அதுவும் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஹலோ 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 பேர் போடாதீங்க. இந்த படத்தோட எண்ட் இது இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. எங்களை எழுத்து ஒரு படம் ஒரு ஷார்ட். கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஹாய். டாடா. ஷார்ட் ஓகே. இப்போ பேர் போட்டுக்கோங்க. ஆமாங்க, எங்ககிட்ட போட்டி இருந்ததால தான் இந்த கஷ்டமான விஷயத்தையும் இஷ்டப்பட்டு முடிச்சாங்க. சின்ன போட்டி, அதனால கிடைக்கும் பெரிய வெற்றி. தப்பு எதுவும் இல்லையே. இவங்க திறமையை புரிஞ்சுக்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் வேற எடுத்தாங்க. அந்த படம் தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது.